வெல்கம் டு சிம்பிள் ஹெல்த் ரெசிபீஸ். இன்னைக்கு பீட்ரூட் சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 1, துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், தக்காளி 1, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கொஞ்சம், தண்ணி 2 கப், தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, எண்ணெய் 2 டீஸ்பூன். பீட்ரூட் இரும்பு சத்து அதிகம் உள்ளதுனால இரத்த சோகையை போக்குகிறது. இது உடல் சோர்வடைவதையும் தடுக்குது, இதய நோய் வராமல் தடுக்குது. அப்புறம் பீட்ரூட்ல உள்ள நார்ச்சத்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். முதல்ல பீட்ரூட்டை தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தக்காளியும் நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயத்தை நீளமாக நறுக்கிக்கணும். பச்சை மிளகாயையும் நீளமாக நறுக்கிக்கணும். துவரம்பருப்பை மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசிச்சு வச்சுக்கணும். ஒரு குக்கரில் எண்ணெயை சூடாக்கி அதில் சோம்பு, மிளகு, பட்டை போட்டு அது நல்லா பொரிய விடணும். அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பீட்ரூட்டு 4யும் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுவும் நல்லா வதங்கின உடனே வேக வச்சுருக்கோம் இல்லையா மசிச்சு அந்த துவரம்பருப்பை இதோட ஊற்றி தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி உப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வரைக்கும் நல்லா வேக விடணும். பீட்ரூட் நல்லா வெந்தால் அந்த சூப் நல்லா திக்காக கெட்டியாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா வேக விடணும். அப்புறம் ஆவி அடங்கினதும் குக்கரை திறந்து கொத்தமல்லி தூவி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அப்புறம் சர்வ் பண்ணுறச்ச இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். இதை அப்படியே சூப்பாகவும் குடிக்கலாம், இல்லை சாதத்தில் கூட ஊற்றி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். காரம் பத்தலை, பச்சை மிளகாய் காரம்னா கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். இது வளரும் குழந்தைகளுக்கு நல்லது, எல்லாருக்குமே இது நல்லது. இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.